ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்தல். உங்களுக்கு இறைவனுக்கான ஆழ்ந்த பக்தி இருந்தால் நீங்கள் அவனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் அவனிடம் புதிய கேள்விகளை கேட்கிறேன். அவனும் எனக்கு பதில் அளிக்கிறான். நாம் அவனிடம் கேட்கும் எந்த உண்மையான கேள்வியாலும் அவன் ஒருபோதும் அவமதிக்கப்படவில்லை. சில சமயங்களில் நான் இந்த படைப்பை தொடங்கியதற்காக அவளை கடிந்தும் கொள்கிறேன். இந்த நாடகத்தில் எல்லா தீமைகளுக்குமான கர்மவினையை அனுபவிக்கப் போவது யார்? சிருஷ்டிகர்த்தாவான நீ. கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறாய். பிறகு ஏன் எங்களை இந்த துன்பத்திற்கு ஆளாக்கினாய்? அவன் நமக்காக மிகவும் வருந்துகிறான் என்று நான் நினைக்கிறேன். அவனது விருப்பம் நம்மை திரும்ப அழைத்துக் கொள்வதுதான். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பும் சுய முயற்சியும் இல்லாமல் அவனால் அவ்வாறு செய்ய இயலாது. மாயையை படைத்ததற்காக இறைவனை நான் குறை கூறினாலும் அதுவே நடப்பு நிலையாக உள்ளது. அது மாறப்போவதில்லை. ஆதலால் நம்மை இந்த குழப்பத்தில் ஆழ்த்தியதற்காக இறைவனை குறை கூறுவதை விட அதிலேயே நீடித்திருக்க நாம் தேர்ந்தெடுத்திருப்பதற்கு நம்மையே குறை கூறிக்கொள்வது நல்லது. நாம் தான் நம்மை மாயையிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான ஒரே வழி விவேகமே. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இறைவனிடமிருந்து புரிந்து கொள்ளுதலை ஆழ்ந்து தேடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவனுடைய பதில்களை பெறுவீர்கள். ஒரு உண்மையான பக்தன் பல சந்தேகங்களில் சிக்கி இருந்தாலும் கூட அவனுடைய பக்தியையும் உறுதிப்பாட்டையும் ஒருபோதும் இழக்க மாட்டான். உண்மையான பக்தர்கள் கூட சில சமயங்களில் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை என்று நினைக்கிறார்கள். அவனுடைய விதிமுறைகளின் மூலம் அவன் மௌனமாக பதில் அளிக்கவே செய்கிறான். ஆனால் அவன் பக்தனை பற்றி முற்றிலும் உறுதிப்படுத்தி கொள்ளும் வரை அவன் வெளிப்படையாக பதிலளிக்க மாட்டான். அவன் பக்தனிடம் பேச மாட்டான். இந்த பேரண்டங்களின் தலைவன் எத்துணை பணிவானவன் எனில் தான் பேசுவதால் தன்னை தேர்ந்தெடுப்பதற்கான அல்லது மறுப்பதற்கான பக்தனுடைய சுதந்திர விருப்பத்தின் பயன்பாட்டை பாதிக்க கூடும் என்பதற்காக அவன் பேசுவதில்லை. நீங்கள் அவனை அறிந்து கொண்டு விட்டால் அவனை நேசிப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எதிர்க்க முடியாதவனை யாரால் எதிர்க்க முடியும்? நீங்கள் அவனை அறிய வேண்டுமானால் இறைவனுக்கான உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தை பெற்றிருந்தாக வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கையில் அவன் உங்களை செவிமடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவான். பின்னர் அவன் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்காமல் இருக்க முடியாது. இறைவனுடனான நமது உறவு எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையே உள்ளதை போன்ற ஒரு பரிவற்ற பொது முறையான ஒன்றல்ல. நாம் அவனது குழந்தைகள். அவன் நமக்கு செவி மடுத்தே ஆக வேண்டும். நாம் அவனுடைய குழந்தைகள் என்ற உண்மையை மறுப்பதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நாம் அவனால் உருவாக்கப்பட்ட வெறும் உயிரினங்கள் அல்ல. நாம் அவனுடைய ஒரு பகுதி. அவன் நம்மை இளவரசர்களாக படைத்தான். ஆனால் நாம் அடிமைகளாக ஆவதற்கு தேர்ந்தெடுத்துள்ளோம். நாம் மீண்டும் ஒரு முறை இளவரசர்களாக ஆவதற்கு, நமது ராஜ்யத்திற்கு திரும்புவதற்கு அவன் விரும்புகிறான். ஆனால் ஒருவரும் தனது தெய்வீக பிறப்புரிமையை துறந்துவிட்ட நிலையில் முயற்சி இல்லாமல் அதை திரும்ப பெற முடியாது. நாம் அவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நாம் எப்படியோ அந்த உண்மையை மறந்துவிட்டிருக்கின்றோம். நாம் அழியும் மனிதர்கள் என்னும் மாயைக்கு ஆளாகிவிட்டோம். மேலும் விவேகம் என்னும் வாளினால் அந்த மாயை திரையை நாம் கிழித்தெறிய வேண்டும். வாழ்க்கையின் புற தோற்றத்திற்கு நிஜத்தன்மையை அளிப்பது உண்மையான விவேகம் இல்லாமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இறைவன் தனது மாயையை ஒளி மற்றும் நிழலின் விளையாட்டாக மட்டுமே இருப்பதை நிஜம் என்றவாறு நம்மை காணச் செய்யும் பிரபஞ்ச மாயையை எந்த அளவுக்கு நம்மில் பதிய வைத்துள்ளான் எனில் அதனால் தாக்கத்திற்குள்ளாகாமல் இருப்பது மிகவும் கடினம். நீங்கள் பசித்திருக்கும் போது மாயைதான் நீங்கள் உணவருந்தாவிட்டால் பட்டினி கிடப்பீர்கள் என்று எண்ணச் செய்கிறது. இருப்பினும் 70 நாட்கள் வரை உபவாசம் இருந்த அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் நீண்ட உபவாசங்கள் இருந்துள்ளேன். அப்பொழுது 30 நாட்களுக்கு பிறகு பசியை பற்றிய எந்த உணர்வுமே இல்லை. ஆனால் உணவு இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது என்று உங்களது மனம் நம்பினால் நீங்கள் உயிர் வாழ மாட்டீர்கள். அது ஒரு பொதுவான மாயை. அதன் அடிப்படை முற்றிலும் நமது மனங்களில் உள்ளது.
விதிமுறை என்பது போல் தோன்றுவதற்கு விதிவிலக்குகள் மிக குறைவான காரணத்தால் மனித இனம் உணவின்றி வெகு நாட்கள் உயிர் வாழ முடியாது என்று விஞ்ஞானம் அறிவிக்கிறது. இருந்தாலும் முழுவதும் உணவே உண்ணாமல் வாழும் மக்களை பற்றிய சில உதாரணங்கள் உள்ளன. பவேரியாவின் தெரஸ் நொய்மன் மற்றும் வங்காளத்தை சேர்ந்த கிரிபாலா ஆகிய இரு பெண் துறவிகளும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் உணவு உண்ணாமலேயே வாழ்பவர்கள். மூச்சு இல்லாமலும் நாம் வாழ முடியாது என்று வழக்கமாக நினைக்கிறோம். இருப்பினும் ஆழ்ந்த தியானத்தில் நாம் கிரியா யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது அதை செய்ய முடியும் என்பதை நாம் அறிகிறோம். கிழக்கு மற்றும் மேற்கின் மகான்கள் அடிக்கடி மூச்சற்ற சமாதி நிலையை அடைந்துள்ளனர். மனித வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட முறையில் உண்பது, மூச்சு விடுவது போன்றவற்றை நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் என நம்மை எண்ணச் செய்யும் கருத்துக்களை கொண்ட ஓர் அமைப்பு மட்டுமே. ஆனால் நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து உங்களது உணர்வு நிலையை அதனுடைய மூலமாகிய அமரத்துவ ஆன்மாவை நோக்கி அகத்தே செல்ல அனுமதித்த உடனேயே நீங்கள் இந்த கட்டுப்படுத்தும் முறைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர்ந்தறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நெருப்பால் உங்களை எரிக்க முடியாது, நீரால் உங்களை மூழ்கடிக்க முடியாது என்றும், ஆரோக்கியம் சுகவீனம் ஆகிய இரண்டுமே கனவுகள் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நமது ஆசைகள் மற்றும் எதிர்மறை மனோநிலைகளின் உணர்ச்சி வேகத்தீயில் நாம் இந்த உலகத்தை பற்றிய ஒரு பொய்யான கருத்தை உருவாக்கியுள்ளோம். மகான்களின் ஞானத்தில் உண்மை உருக்கொண்டுள்ளது. அது உலகத்தை உள்ளபடியே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஞானத்தில் நான் பயிற்சி பெறாமல் இருந்திருந்தால் இவ்வுலகத்தில் தொடர்ந்து வாழ விரும்பி இருக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் தேவை கடவுள்தான். நீடித்த மகிழ்ச்சியை நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் ஓர் அழியும் மனிதன் என்று நினைப்பதை நிறுத்த வேண்டும். இந்த உண்மையை உங்களது தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்யுங்கள். இது இந்த வாழ்க்கை முழுவதும் வர இருக்கின்ற பிறவிகளிலும் நீங்கள் போரிட வேண்டிய ஒரு யுத்தமாகும். ஆகையால் இப்பொழுதே அதை தொடங்குவது மிக்க நன்று. நாளை தியானத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அதை தள்ளி போடாதீர்கள். நாளை ஒருபோதும் வராது. நீண்ட காலத்திற்கு முன்பு நான் ஒரு முழு வருடத்தையும் இந்த மனோபாவத்திலேயே கழித்து விட்டேன். ஆயினும் கூட நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நாளை என்று பிறகு நான் முடிவு செய்தேன், இன்று நான் தியானம் செய்ய தொடங்குவேன். அப்பொழுதிலிருந்து ஒரு நாளை கூட நான் தவறவிட்டதில்லை. இறைவனை பற்றிய முக்கியத்துவத்தை நீங்கள் முதலில் உங்கள் மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவன்தான் உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் தேவை என்று நீங்கள் அகத்தே உணர வேண்டும். முதலில் உங்களது தியானத்தை மிகவும் ஆழமாக்கி இறைவனின் இருப்பை உங்களது தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்யுங்கள். இங்கும் அங்கும் அலையும் மனதுடன் நீண்ட நேரம் தியானம் செய்வதை விட சிறிதளவு ஆழ்ந்து தியானம் செய்வது சிறந்தது. நீங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சியை மேற்கொள்ளாவிட்டால் நீங்கள் தியானம் எவ்வளவு நேரம் செய்தாலும் அமர்ந்திருந்தாலும் சரி, மனமானது அதற்கு விருப்பமானவற்றையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். அடுத்தது நீண்ட தியானத்தை ஆழ்ந்து பயிற்சி செய்யுங்கள். அதுதான் உங்களை அவனது ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் நீண்ட மற்றும் ஆழ்ந்த தியானத்தை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளும் வரை இறைவன் உங்களிடம் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். இறைவனை அறிந்த எல்லா மகான்களும் மௌனத்தையே நாடினர். நான் எனது இரவுகள் மற்றும் காலை பொழுதுகளை அவனுக்கு அளிக்கிறேன். வணிக தொழில் உலகத்தில் இதை அப்படியே செய்வதற்கு சாத்தியப்படாது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால் இறை தியானத்திற்காக அர்ப்பணிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று வியப்படுவீர்கள். இறைவனுடன் இருப்பதற்கான அந்த பெரும் முயற்சியை மேற்கொள்ள நாம் நாளை வரை காத்திருக்க முடியும் என்று எண்ணும் பொழுது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டும் இழப்பிற்கு உள்ளாகி கொண்டும் இருக்கிறோம். மாயை நல்ல தோழமை மூலமும் மகான்களின் கூட்டுறவு மூலமும் மற்றும் இறைவனின் தூதர்களிட கொள்ளும் பக்தியின் மூலமும் அழிக்கப்படுகிறது. மகான்களை பற்றிய எண்ணங்கள் கூட மாயையை அகற்றிட உங்களுக்கு உதவி செய்யும். இறை தூதர்களுடன் எண்ணத்தில் இசைந்திருந்தலானது மாயையை அழிக்கும் அளவு அவர்களுடனான நேரடி தொடர்பு அளிப்பதில்லை. ஓர் உண்மையான குரு மற்றவர்களுடைய இதயங்களில்தான் போற்றப்படுவதை விரும்ப மாட்டார். மாறாக இறை உணர்வு நிலையை அவர்களது உணர்வு நிலையை வெளித்தள செய்ய விரும்புவார். குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவ்வாறு இருந்தார். அவர் எங்களுள் ஒருவராக இருந்தார். ஒருபோதும் அவரது மேன்மையை காட்டிக் கொண்டதில்லை. ஆசிரமத்தில் யாரேனும் அங்கீகாரத்தையோ அல்லது உயர்ந்த அதிகார பதவியையோ விரும்பினால் குருதேவர் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து விடுவார். ஆனால் நான் குருதேவரின் இதயத்தை அவர் அகத்தே பெற்றிருந்த அந்த தெய்வீக உணர்வு நிலையை விரும்பினேன். மேலும் அதன் விளைவாக அவர் என்றென்றைக்குமாக இங்கே எனது இதயத்தில் வீற்றிருக்கிறார். மகான்களுடன் அவ்வாறான ஒத்திசைவையே நீங்கள் விரும்ப வேண்டும்.
உங்களது கடமைகளை இறை சிந்தனையுடன் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய தியான வேலைகளுடன் சேர்ந்து நீங்கள் இறைவனை பற்றி இரவும் பகலும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எந்தன் இதய கதவினை திறந்து வைப்பேன் உனக்காக, இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும். நாம் நமது உணர்வு நிலையை எழுச்சி பெற செய்ய வேண்டும். அதனால் மிக முக்கியமான உலக கடமைகளை கூட இறை எண்ணத்துடன் ஆற்ற முடியும். 2 விதமான கடமைகள் உள்ளன. நீங்கள் உங்களுக்காகவே செய்து கொள்வது மற்றும் இறைவனுக்காக நீங்கள் செய்து கொள்வது. இறைவனுக்கு அளிக்கப்படும் ஒரு காணிக்கையைப் போல நிறைவேற்றப்படும் கடமை ஆன்மீக ரீதியாக தியானத்தை போன்றே நம்மை நன்மை பயக்க கூடியது. செயலையும் மௌனத்தையும் அவனுக்கான திருப்தி அடையலாக ஆகும்படி செய்யும் அந்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான். ஆனால் நீங்கள் அவனை நல்ல காரியங்களால் மட்டும் காண முடியாது. உங்களுடைய ஆழ்ந்த அன்பை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் இதயம், மனம், ஆன்மா ஆகியவற்றை அவனிடம் சரணடைய செய்ய வேண்டும் என அவன் விரும்புகிறான். நீங்கள் அவனை நேசிக்கிறீர்கள் என்பதை அவன் அறிய விரும்புகிறான். செயல் மற்றும் தியானம் ஆகிய 2 மூலமாகவும் நீங்கள் அவனை நாட வேண்டும். நீங்கள் அகமுகமாக இறை சிந்தனையில் இருந்து கொண்டு அத்துடன் உலக கடமைகளின் பெரும் பாரத்தையும் உங்களது தோள்களில் சுமந்து செல்லும் பொழுது அவன் இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்கிறான். ஆகையால் நீங்கள் ஒரு செயலை ஆற்றுவதற்கு முன்பும், ஒரு செயலை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் மற்றும் அச்செயலை நீங்கள் நிறைவு செய்துவிட்ட பொழுதும் அவனை பற்றி சிந்தியுங்கள். கீதை கூறுகிறது, யார் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னில் காண்கிறானோ, அவன் காட்சி நின்று நான் ஒருபோதும் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று என்றும் மறைவதில்லை. தியானம் நாள்தோறும் பயிற்சி செய்யப்பட வேண்டும். இப்பொழுதே துவங்குங்கள். நாளைக்காக காத்திருக்க வேண்டாம். இக்கணமே இறைவனை பற்றி எண்ண தொடங்குங்கள். இந்த சிந்தனையில் நீங்கள் ஒரு அரசனாவீர். அழியக்கூடிய மனித மனநிலைகள் மற்றும் பழக்கங்களுக்கு ஏன் ஒரு கைதியாக இருக்க வேண்டும்? நீங்கள் அகமுகமாக நோக்கும் பொழுது நீங்கள் செய்ய விரும்பாதவற்றை செய்துள்ளீர்கள் என்பதை காண்பது உண்மை அல்லவா? ஒருவர் தனது தீர்மானங்களை நிறைவேற்றுவது என்பது இடையறாத போராகும். ஒரு காரியத்தை செய்ய தீர்மானம் செய்துவிட்டு அதன் பிறகு அதை நிறைவேற்றுதல் நல்லது. நீங்கள் ஒரு திடமான உள்ளார்ந்த கிளர்ச்சியற்ற விருப்பாற்றலை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களது நல்ல தீர்மானங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். செயலின் பொழுது இறைவனை பற்றி சிந்திக்கின்ற மன திட்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதை உங்களது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குவது என்பது மிக அதிக முக்கியமானது. இந்த போக்கை ஒரு சில நாட்கள் மட்டுமே பின்பற்றிவிட்டு பிறகு அதை பற்றி முற்றிலுமாக மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்தவரை மிகச் சிறந்த முறையில் அதை பின்பற்றுங்கள். நீங்கள் தவறி பழைய பழக்கங்களுக்கு திரும்ப நேர்ந்தாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். காலப்போக்கில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகத் தொடங்குவீர்கள். நாம் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது இறைவன் பதிலளிக்கிறான். அப்பொழுது அவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் இனிமேலும் ஒரு கற்பனை பொருளாக இருக்க மாட்டான். அவன் உங்களுடன் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே உங்களுடைய விருப்பங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் பதிலளிப்பான். அவன் பிறகு உங்களிடம் வெளிப்படையாக வருவான். உங்களது கடந்த கால தவறுகள் ஒரு பொருட்டல்ல. ஆனால் அதே தவறுகளை தொடர்ந்து செய்வது உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றமாகும். ஏனெனில் நீங்கள் தவறழைக்கும் பொழுது அது உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியை இழக்க செய்கிறது. உங்களை நீங்களே புண்படுத்திக் கொள்வதற்கும் அல்லது உங்களுக்கே நன்மை செய்து கொள்வதற்குமான ஆற்றல் உங்களிடம் உள்ளது. உங்களை கடிக்கின்ற அறியாமை எனும் எறும்புகளை தடுப்பது உங்களை பொறுத்ததே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தேர்ந்தெடுக்காவிட்டால் ஒருவரும் உங்களை மகிழ்விக்க முடியாது. அதற்காக இறைவனை குறை கூறாதீர்கள். மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தேர்ந்தெடுத்தால் ஒருவரும் உங்களை வருந்த வைக்க முடியாது. அவன் நமது சொந்த விருப்பாற்றலை பயன்படுத்தும் சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காவிட்டால் நாம் வருத்தப்படும் பொழுது அவனை குறை கூற முடியும். ஆனால் அவன் நமக்கு அந்த சுதந்திரத்தை அளித்தே உள்ளான். வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை அப்படி அமைத்துக் கொள்வதே நாமேதான். நீங்கள் கேட்கலாம், நாம் சுதந்திர விருப்ப தேர்வை பெற்றிருந்தால் ஏன் காரியங்கள் நாம் விரும்புவது போல் நடப்பதில்லை? அது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய விருப்பாற்றலை, உங்கள் அகத்தே உள்ள தெய்வீக ஆற்றல்களை பற்றிய உங்களுடைய உணர்வு நிலையை பலவீனப்படுத்தியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் தியானத்தை பயிற்சி செய்வதன் வாயிலாக
உங்களது விருப்பாற்றலை பலப்படுத்தினால் அது விடுபடுகிறது. உங்களுடைய விருப்பாற்றல் விடுவிக்கப்பட்ட உடனேயே உங்களுடைய விதிக்கு நீங்கள் எஜமானனாகிறீர்கள். ஆனால் நாள்தோறும் உங்களது மனசாட்சிக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என நீங்கள் அறிந்தால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. உங்களுடைய சொந்த நலத்திற்கான நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களையே தவிர வேறு எவரும் உங்களை தடுப்பதில்லை. உங்களுடைய சொந்த எதிர்மறை மனநிலைகள், தீய பழக்கங்கள் ஆகியவற்றின் கைதியாக நீங்களே உங்களை செய்து கொள்கிறீர்கள். ஆகையால் தான் உங்களது விருப்பாற்றலை அதிகமாக மீள் சக்தியுள்ளதாக நீங்கள் பழக்க வேண்டும். வாழ்க்கையில் மிக சிறந்த காரியங்களை இறைவனை பற்றி அதிகமாக சிந்தித்தல், அதிகமாக தியானம் செய்தல், சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்தல் போன்றவை செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பாற்றலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். மானசீக மென்குரல்களின் ஆற்றல் வாய்ந்த சக்தி. உங்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய உதவி இறைவனுடன் மனதிலேயே ரகசியமாக பேசும் பழக்கம்தான். நீங்கள் மிக அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளேயே காண்பீர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் இடையறாது உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிறப்பு திரைப்பட காட்சியை பார்க்க வேண்டும் என்றாலோ, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு உடை அல்லது ஒரு காரை வாங்க வேண்டும் என்றாலோ, நீங்கள் வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மனம் அப்பொருட்களை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பது உண்மை அல்லவா? நீங்கள் உங்களுடைய தீவிர ஆசைகளை நிறைவேற்றும் வரை உங்களுடைய மனம் அமைதியுறாது. அது அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதை நோக்கி இடைவிடாது செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதை போன்றே உங்களுடைய மனம் இறைவன் மீது இரவும் பகலும் இருக்க வேண்டும். அற்பமான ஆசைகளை அவனுக்கான ஒரு உயர்ந்த ஆசையாக உருமாற்றம் செய்யுங்கள். உங்களுடைய மனம் இடைவிடாது ரகசியமாக சொல்ல வேண்டும், இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன், இரவும் பகலும். மானசீக மென்குரல்கள் ஆற்றல் வாய்ந்த சக்தியை வளர்த்து சடப்பொருளை நீங்கள் விரும்பியவாறு மாற்றி வடிவமைப்பதற்கு ஏதுவாக்குகின்றன. மனதின் சக்தி எவ்வளவு பெரியது என்று நீங்கள் உணர்வதில்லை. உங்களுடைய மனமும் சித்தமும் தெய்வீக சித்தத்துடன் இசைந்திருக்கும் பொழுது நீங்கள் பூமியில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக ஒரு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை. தெய்வீக விதிமுறை உங்களுக்காக செயலாற்றும். இறை சித்தத்துடன் இசைந்திருக்கும் அந்த மனதின் சக்தி மூலமாகவே என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான அனைத்து சாதனைகளும் அடைய பெற்றுள்ளன. அந்த தெய்வீக டைனமோ செயல்படும் பொழுது நான் விரும்புவது எதுவாயினும் நிகழ்ந்தே தீர வேண்டும். நம்முடைய இந்த புது ஆலயம் என் மனதில் தோன்றிய போது தடுக்க முடியாத ஒரு சக்தி அதன் பின்னால் இருப்பதை நான் அறிந்தேன். இறைவனின் பெரும் சித்தம் செயல்புரிந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். மனித மனம் எதிர்பாராத விஷயங்கள் கூட நடைபெற்றுள்ளன. நீங்கள் உங்கள் மனதில் எதை மிக தீவிரமாக நம்புகிறீர்களோ அது நடந்தேறும். நீங்கள் ஒரு பாவி, அதனால் இறைவன் உங்களிடம் ஒருபோதும் வரமாட்டான் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுப்பதன் மூலம் உங்களையே அதைரியப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்போது நீங்கள் உங்கள் இச்சா சக்தியை முடக்கி விடுகிறீர்கள். பாவம் ஒரு தற்காலிக மாயை. மேலும் என்ன நடந்ததோ அது முடிந்துவிட்டது. அது இனிமேல் உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் நீங்கள் அதே தவற்றை மறுபடியும் செய்யக்கூடாது. உங்களுடைய தீய கர்ம வினைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கர்ம வினையை மறந்துவிடுங்கள். பெரும்பாலான ஒரு கர்ம வினையை பற்றி விதி வசப்பட்ட மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு அதன் பொருளை தவறாக விளக்குகின்றனர். நீங்கள் கர்ம வினையை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஒருவரை ஒரு முறை தாக்கிய காரணத்தால் அவர் உங்களை தாக்குவதற்கு தயாராக உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் உங்களிடம் கூறினால் அதற்கு நீங்கள் பணிவாக, நல்லது, அது என்னுடைய கர்மவினை என்று கூறி அவர் உங்களை தாக்குவதற்காக காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பலத்த அடியை பெறுவீர்கள். நீங்கள் ஏன் அவரை சாந்தப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது? அவரை அமைதிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அவரது மனக்கசப்பை குறைக்கக்கூடும். மேலும் உங்களை தாக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் அகற்றக்கூடும். நீங்கள் இறைவனின் குழந்தையாக உங்களை உணரும் பொழுது உங்களுக்கு ஏது கர்மவினை? இறைவனுக்கு கர்மவினை இல்லை, உங்களுக்கும் ஏதும் இல்லை. நீங்கள் அவனுடைய குழந்தையாக உங்களை அறிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வலியுறுத்தி கூற வேண்டும், நான் ஓர் அழியக்கூடிய மனிதன் அல்ல, நான் உடல் அல்ல, நான் இறைவனின் குழந்தை. அதுதான் இறைவனின் இருப்பை பயிற்சி செய்வதாகும். இறைவன் கர்மவினையிலிருந்து விடுபட்டவன் நீங்கள்.
அவனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்களும் கூட கர்ம வினையில் இருந்து விடுபட்டவர்களே. உங்களுடைய பலவீனத்தை அகற்ற மிக நல்ல வழி அவற்றை பற்றி சிந்திக்காமல் இருப்பதுதான். இல்லாவிடில் நீங்கள் உணர்ச்சியில் மூழ்கடிக்கப்படுவீர்கள். ஒளியை உள்ளே கொண்டு வாருங்கள். இருள் எப்பொழுதும் இருக்கவே இல்லை என்பதை உணர்வீர்கள். அந்த எண்ணத்தில்தான் என்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய தூண்டுதல்களில் ஒன்று உள்ளது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருள் இருந்த ஒரு குகைக்குள் ஒளி உட்புக அனுமதித்தால் இருள் அக்கணமே மறைந்து போகும். அவ்வாறே நம்முடைய குறைகளும் பலவீனங்களும் இறைவனின் ஒளியை உள்ளே கொணரும் போது மறைந்து போகும். அறியாமையின் இருள் இனி ஒருபோதும் உட்புக முடியாது. அந்த வாழ்க்கை தத்துவத்தின் படிதான் நாம் வாழ வேண்டும். நாளை அல்ல, மாறாக இன்றே, இந்த நிமிடமே. இறைவனை பற்றி எண்ணாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. இரவும் பகலும் உங்களுடைய மனதின் பின்னணியில் பணம் அல்லது புகழ் ஆகியவற்றிற்கு பதிலாக இறைவா 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 என்ற எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு பள்ளத்தை தோண்டி கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு தோட்டத்திலோ அல்லது அலுவலகத்திலோ வேலை செய்து கொண்டிருந்தாலோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அகத்தே கூறுங்கள், எம்பிரானே எனக்கு தரிசனம் தா. நீ இங்கேயே இருக்கிறாய், நீ கதிரவனில் இருக்கிறாய், நீ புல்லில் இருக்கிறாய், நீ நீரில் இருக்கிறாய், நீ இந்த அறையில் இருக்கிறாய், நீ என்னுடைய இதயத்தில் இருக்கிறாய். மேலும் உங்களுடைய இதயத்தில் இறைவனுக்காக உயர்ந்த அன்பு எழும்போது நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் சரி அல்லது பெற்றிருக்காவிட்டாலும் சரி, நீங்கள் மனநிறைவை உணர்வீர்கள். அனைத்து உலக ஆசைகளையும் தெய்வீக அன்பு உருமாற்றுகிறது. மனித அன்புக்கான ஏக்கத்தை கூட இந்த அழியும் வேட்கையானது அதன் சலன புத்தியினாலோ அல்லது அது மரணத்தினால் பறிக்கப்படுவதினாலோ பெரும்பாலும் வேதனையையே உணர்கிறது. இறைவன் மீது அன்பு செலுத்தினால் நீங்கள் இன்னும் தாழ்ந்த அன்புகளின் மூலம் திருப்தியுறும் நிலைக்கு ஒருபோதும் திரும்ப முடியாது. அவனில் நீங்கள் அனைத்து இதயங்களின் அனைத்து அன்பையும் காண்பீர்கள். நீங்கள் முழு நிறைவை காண்பீர்கள். இந்த உலகம் உங்களிடம் கொடுத்து உங்களை வேதனை அல்லது மாயையில் தவிக்க விட்டவாறு பறித்து கொள்ளும். அனைத்தையும் மிகுந்த சிறப்பு வாய்ந்த வழியில் இறைவனில் நீங்கள் காண்பீர்கள், துயரத்தின் பின்விளைவு ஏதும் இல்லாமல். ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் விலை மதிப்பற்றது. வாழ்க்கை தெளிவாக புலப்படுகின்ற அத்துணை மெய்மையாக தோன்றுகிறது. இருப்பினும் அது ஏமாற்றக்கூடியது. ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பற்றது. இன்று நீங்கள் இருக்கிறீர்கள், நாளை நீங்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் எனக்கே இதை ஞாபகப்படுத்திக் கொள்வேன். ஒவ்வொருவராக நாம் மறைந்து விடுகிறோம். மற்றவர்கள் வருவர், நாம் சென்று விடுவோம். ஆனால் இந்த தேகம் ஒரு ஆடை மட்டுமே. இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் உங்களுடைய உடையை மாற்றியிருப்பீர்கள். ஆயினும் இதனால் நீங்கள் மாறிவிட்டதாக நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அதை போன்றே மரணத்தில் இந்த உடல் எனும் ஆடையை நீங்கள் கைவிடும் பொழுது நீங்கள் மாறுவதில்லை. நீங்கள் முற்றிலும் அவ்வாறே இருக்கிறீர்கள். ஒரு அழியாத ஆன்மா இறைவனின் குழந்தை. மறுபிறப்பு என்பது அழியக்கூடிய மனித உடையின் ஒரு மாற்றம் மாத்திரமே. ஆனால் உங்களுடைய உண்மையான ஆன்மா ஒருபோதும் மாறாது. உங்களுடைய ஆன்மாவின் மீது நீங்கள் ஒருமுகப்பட வேண்டும், உடலின் மீது அல்ல. அது ஒரு மேலங்கியை தவிர வேறல்ல. புலன் உணர்வுகள் தான் மனிதனின் மிக மோசமான எதிரிகள் என்று நான் சில சமயங்களில் நினைப்பதுண்டு. ஏனென்றால் நாம் எதுவாக இல்லையோ அதுவாக நாம் இருப்பதாக அவை நம்மை நம்ப வைக்கின்றன. குளிர் உணர்வு நாம் குளிர்ச்சியாய் இருப்பதாக நம்மை எண்ண வைக்கிறது. மேலும் வெப்ப உணர்வு நாம் வெப்பமாக இருப்பதாக எண்ண வைக்கிறது. நம்முடைய மனங்களில் இந்த உணர்வுகளை நாம் ஒப்புக்கொள்ள மறுத்தோமானால் குளிர்ச்சியையோ அல்லது உஷ்ணத்தையோ நாம் உணர மாட்டோம். நெடுங்காலத்திற்கு முன் ஓர் இரவு மாசசூசெட்ஸ் டக்ஸ்பரியில் நிலவொளியில் சமுத்திரத்தில் நான் குளிக்க சென்றேன். டாக்டர் M.W. லூயிஸ் மற்றும் அவரது மகன் பிராட்ஃபோர்டு என்னுடன் வந்தனர். தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அனைத்தும் மின் ஆற்றலினால் ஆக்கப்பட்டுள்ளது என்றும் குளிர்ச்சியை உண்டாக்கும் அதே மின்னாற்றல் வெப்பத்தையும் உண்டாக்குகிறது என்றும் மேலும் தண்ணீரே மின் சக்திகளின் வெளிப்பாட்டை தவிர வேறொன்றுமில்லை என்றும் எனக்கு நானே நினைவூட்டி கொண்டேன். நான் இவ்வாறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கையில் பிராட்ஃபோர்டு வினோதமாக என்னை பார்த்தார். பிறகு தனது தந்தையின் பக்கம் திரும்பி கூறினார், சுவாமிஜியின் தேகத்தை சுற்றிலும் ஒரு ஒளி இருக்கிறது.
நான் குளிர் உணர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக தெய்வீக மின் ஆற்றலினால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டதன் காரணமாக இறையொளி என் மீது வெளிப்பட்டது. நிபந்தனையற்ற அன்பின் வழியில் இறைவனை சிக்க வையுங்கள். ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசினால் அவை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். இறைவன் ஒரு சிறு குழந்தையை போன்றவன். அவன் சூதுவாது அறியாதவன். ஆனால் அவன் மிகச் சிறிய அளவிலேனும் ஏமாற்றினாலோ அல்லது வஞ்சித்தாலோ அவன் மறைந்து விடுவான். அதனால்தான் அவனை பற்றி கொள்வது மிகவும் கடினம். உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பின் வலையில்தான் நீங்கள் அவனை சிக்க வைக்க வேண்டும். அன்பு என்றால் இறைவனுக்கான அடங்கா ஆசை. இறைவன் பக்தியை விட அன்பை அதிகம் விரும்புகிறார். பக்தியில் தொலைவு மற்றும் மலைப்பு உள்ளது. ஒரு கால் அச்சம் கூட இருக்கலாம். அன்பில் ஒருமை, அதாவது ஒன்று ஆன தன்மை உள்ளது. இறைவனுக்கான நிபந்தனையற்ற அன்பை நீங்கள் இதுவரை உணரவில்லை. ஆனாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். வீடு பேறு எல்லோருக்கும் உரியது. பரிணாம வளர்ச்சியின் இந்த பாதையில் நீங்கள் தாமதிப்பதை தேர்ந்தெடுத்தால் அது உங்களுடைய இழப்பு. நீங்கள் அசைவின்றி நிற்க முடியாது. நீங்கள் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ சென்றாக வேண்டும். ஆனால் எப்பொழுதாவது நீங்கள் மீட்கப்பட்டாக வேண்டும். மீட்கப்படுதல் என்பது ஆன்மாவை மறைத்துள்ள அறியாமையை கைவிடுதல் ஆகும். தங்க கட்டி ஒன்று சேற்றினால் மறைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை பார்க்க முடியாது. அதை போலவே ஆன்மா எனும் தங்கத்தில் அறியாமை எனும் சேறு படர்ந்திருக்கும் வரை நீங்கள் அதை பார்க்க முடியாது. உங்களை ஒரு ஆன்மாவாக எண்ண உங்களால் இயலவில்லை. ஏனென்றால் உடலை மட்டும்தான் நீங்கள் அறிவீர்கள். மனித உருவம்தான் உங்களுடைய ஆன்மாவின் மீது நீங்கள் மூடியுள்ள சேறு. அதனால்தான் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை. சேற்றை கழுவி விடுங்கள். தியானத்தின் மூலம் உடலை மறந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இறைவனின் குழந்தை என்ற காரணத்தால் பரிபூரணத்தை தவிர வேறு ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்த தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கான உங்களுடைய அன்பை பற்றி நீங்கள் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். மேலும் அவனுடைய அன்பை பற்றி நீங்கள் மிகவும் மௌனமாக இருக்க வேண்டும். அவன் உங்களுடன் இருப்பதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது. மகான்களைப் போல இருங்கள். அவர்கள் மலர்களுக்கு பின்னால் உள்ள பேரழகை பற்றியும் கதிரவனுக்கு பின்னால் உள்ள பேரொழியை பற்றியும் எல்லா கண்களிலும் மின்னுகின்றதும் ஒவ்வொரு இதயத்திலும் துடிக்கின்றதுமான பேருயிரை பற்றியும் அனைத்து பாதங்களின் மூலமாக நடக்கின்றதும் அனைத்து கரங்களின் மூலமாக செயல்படுகின்றதுமான பேரியக்கத்தை பற்றியும் அனைத்து மூளைகளினூடாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெரும் மனதை பற்றியும் அனைத்து அன்புகளுக்கும் பின்னால் உள்ள அந்த பேரன்பை பற்றியும் அகத்தை இடையறாது எண்ணிக்கொண்டிருப்பர். இறைவன் எத்துணை உயர்ந்தவன், எத்துணை அற்புதமானவன். தெய்வீக உணர்வு நிலை ராஜ்யத்தில் வாழ்வதென்பது இறைவனை பற்றி அறியாமையில் இருக்கும் இந்த லௌகீக உலகை ஒரு கொடுங்கனவு போல கண்டு அதன் திகில்களிலிருந்து சாசுவதமான சுதந்திரத்தை பெறுவதாகும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குகிறீர்கள். இறைவனுடன் நீங்கள் கழிக்கும் ஒவ்வொரு சிறு கணமும் உங்களுடைய மிக உயர்ந்த நன்மைக்காக கழிக்கப்படுவதாகும். அத்துடன் உங்களுடைய இதயத்தில் இறைவனை மகிழ்விப்பதற்கான விருப்பத்துடன் நீங்கள் நிறைவேற்றும் எதுவாயினும் சாசுவதம் வரை நிலையே நிற்கும். இறைவனை எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறும் விடுதலை, இறைவனை நீங்கள் தேடும் செல்வமும் ஆரோக்கியமும், இறைவனை நீங்கள் தேடும் அன்பு, மற்ற அனைத்து ஆசைகளுக்கும் பின்னால் இருப்பது இறைவனுக்கான ஆன்மாவினுடைய ஆசை. இறை பேரின்பத்துடன் திரும்பவும் ஒன்று சேர்வதற்கான ஆன்மாவினுடைய ஏக்கத்தை உலக ஆசைகள் மறைத்து விடுகின்றன. இந்த பிறவி மற்றும் பிறவிகளினுடைய அனைத்து ஆசைகளையும் இறைவன் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இவ்வாறே தான் நான் காண்கின்றேன். இறை அனுபவத்திற்கு எதுவும் ஈடாக முடியாது. ஆகையால் இரவும் பகலும் அவனை தேடுங்கள். நீங்கள் இதனை செய்தால் நீங்கள் பெறக்கூடிய அனுபவத்திற்கு எதுவும் ஈடாகாது. நீங்கள் தேடும் இலக்கு இறைவன்தான். நீங்கள் அவனின்றி உயிர் வாழ முடியாது. மேலும் நீங்கள் விரும்பும் அனைத்து பொருட்களையும் அவனில் நீங்கள் காண்பீர்கள். அவனுடைய பக்தர்களுடன் அவன் கண்ணாமூச்சி ஆடுகிறான். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த விளையாட்டு முடிந்த பிறகு உங்கள் ஒவ்வொருடமும் அவன் கூறுவான், நான் உன்னிடமிருந்து நெடுங்காலம் மறைந்திருந்தது உன்னை சித்திரவதை செய்வதற்காக அல்ல, ஆனால்
இறுதியில் நம்முடைய மறு இணைப்பை பிரகாசமானதாகவும் அழகானதாகவும் ஆக்குவதற்காகத்தான். உன்னுடைய எண்ணற்ற பிறவிகளின் தேடல்களுக்கு பிறகு இறுதியாக என்னிடம் நீ வந்து சேர்ந்து விட்டாய். நான் உன்னை உன்னுடைய பேரில்லத்திற்கு ஆனந்தமாக வரவேற்கிறேன். நான் உனக்காக நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்கிறேன். தேடிக்கொண்டிருந்தது நீ மட்டுமே அல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களினூடாக குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய வெவ்வேறு அன்புகளின் மாறுவேடம் அணிந்து உன்னை பின்தொடர்ந்து வந்தது நானேதான். நீ என்னை தேடிக்கொண்டிருப்பதை விட அதிக ஆவலுடன் உன்னை கண்காணித்து கொண்டும் உனக்காக காத்து கொண்டும் இருந்து வருகிறேன். என் குழந்தாய், பல சமயங்களில் நீ என்னை மறந்து விட்டாய். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது. அன்புக்குரியவனே, இறுதியில் உன்னுடைய சொந்த சுதந்திர விருப்பத்தினால் நீ என்னிடம் திரும்ப வந்து விட்டாய். நாம் ஒருபோதும் மறுபடியும் பிரிய மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் இவ்வாறாக நேசிக்கப்படுகிறான். அவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய கவனத்தை உலகத்திற்கு கொடுக்காதீர்கள். உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், ஆனால் இறைவனுடன் இருங்கள். அது அத்துணை நன்மை பயக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் இறைவனை பற்றிய சிந்தனையால் நிறைந்திருக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். நான் இறைவனிடம் திரும்பி செல்வதற்கு ஆவலுடன் இருக்கிறேன். எனக்காக மட்டுமல்ல, ஆனால் அந்த நிரந்தரமான பாதுகாப்பான இறைவனிடம் செல்லும் வழியை மற்றவர்களுக்கும் காட்டுவதற்காகவே நான் அவரிடம் செல்லவும் என்னுடன் மற்றவர்களையும் அழைத்து செல்லவும் விளைகிறேன். என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உன்னை போற்றுகிறேன் அண்ட சராசரத்தின் எம்பிரானே, எனது ஆன்மாவின் எம்பிரானே. உன்னை நாங்கள் நேசிக்காமல் இருக்கும்பொழுது கூட நீ எங்களை நேசித்து எங்களை பின்தொடர்ந்து வருகிறாய். அன்பின் எம்பிரானே, உலகின் எம்பிரானே, எங்களுடைய வாழ்க்கையின் ஆலயத்தில் குடிகொள்வாய். எங்களுடைய அனைத்து ஆசைகளின் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஒரே அரசனாக நீ இருப்பாய். ஏனென்றால் நீ மட்டும்தான் ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம். எங்களுடைய எண்ணங்களுக்கு நேர்பின்னால் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை நாங்கள் காண எங்களை ஆசீர்வதிப்பாய். அழியும் மாயையின் கோப்பையை எங்களிடமிருந்து அகற்றிவிடு. ஆனால் சிறிது காலத்திற்கு நாங்கள் அதை சுவைக்க வேண்டுமானால் மிகுந்த ஆனந்தத்துடனும் சுவையுடனும் சாசுவதத்தை நாங்கள் ருசித்திட எங்களை ஆசீர்வதிப்பாய். ஓம்.